அவ அப்படியே குடும்பத்து மேல, குறிப்பா கோபி மேல நான் அப்பவே சொன்னேன் இந்த கல்யாணம் வேண்டாம்னு. ஆனா நீங்க யாருமே என் பேச்ச கேட்கல. இப்போ என் பொண்ணோட வாழ்க்கை நாசமாகி போச்சே, இதுக்கு யாரு பொறுப்பு அப்படின்னு கத்துறாங்க. ஈஸ்வரியும் இருக்காங்கல்ல, அவங்க எப்பவும் போல இனியாவை குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாக்கியலட்சுமி விடல. என்ன அம்மா நீங்க இப்பவும் இனியாவை தான் குறை சொல்றீங்களா? நீங்களும் தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்க அப்படின்னு ஈஸ்வரி மேலேயும் பாயிறாங்க. பாக்கியலட்சுமிக்கு அப்படியே ரத்தம் கொதிக்குது. தன் பொண்ணுக்காக யாருக்காகவும் பயப்படாம கோபியோட சுதாகர் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அங்க போய் என்ன சுதாகர் உங்க பையன் இப்படி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கான், இது நியாயமா அப்படின்னு கேக்குறாங்க. சுதாகர் முதல்ல அப்படியே இல்லம்மா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு அப்பாவி மாதிரி நடிக்கிறார். ஆனா பாக்கியலட்சுமி உங்க பையன் ஒரு பொறுக்கி, எங்க ரெஸ்டாரண்டை அடைய இப்படி ஒரு மோசமான வேலை பண்ணிட்டியே அப்படின்னு கத்தவும் சுதாகரோட திமிரு தலை தூக்குதுங்க. இந்த சூழ்நிலையில பாக்கியலட்சுமி பேசின வார்த்தைகள் சரியா? உங்க கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சுதாகர் அப்படியே திமிரா, ஆமா